Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். செலவு சேமிப்பு முதலீடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இப்போ இந்த போர் சூழல் காரணமாக நிறைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு ஆங்கில பழமொழியை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது buy when there is blood on the street and sell when the streets are clean. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பீரங்கி சத்தம் கேட்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, வெற்றி சட்டம் கேட்கும்போது உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துடுங்க அப்படிங்கிறது தான். அண்ட் நம்ம வரலாறையுமே கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, போர்க்காலங்களில் ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கு. போர்க்காலங்களும் அது இனிஷியேட் ஆகிற காலங்கள்லேயுமே இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கு. ஆனால் போர் தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான நம்பர்ஸை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம அந்த மார்க்கெட் டவுன், அதாவது டிப்பை ரீச் பண்ணும்போது தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் அது கிராஜுவலாக மேலே போகும்போது நம்ம விற்கிறது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்க தான் செய்யுது. ஆனால் அதையும் தாண்டி இந்த போர் சூழலில் நிறைய பேர் ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க. அதுவும் நியூஸ் ஹெட்லைன்ஸ்லாம் பார்க்கும்போது வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது, நிறைய பேர் இந்த டைமில் தான் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போர் சூழலில் அன்சர்டனிட்டி மாதிரியான ஒரு விஷயம் இந்த குளோபலாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி பீரியடில், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பொருளாதார வல்லுநர் திரு சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான அன்சர்டனான ஒரு சூழலில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நிகழ்ச்சியை திரையில் தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேருக்கு என்னுடைய வணக்கங்கள் சார். இப்போ மிடில் ஈஸ்ட்டை பார்த்த வரைக்கும் எல்லாம் ஒரே பட்டாசு சத்தமாக தான் கேட்டுட்ருக்கு. இது நிற்கும்னு பார்க்குறாங்க, ஆனால் நிற்கிற மாதிரியே தெரியல. ஸோ இந்த போர் உலக பொருளாதாரத்துக்கும் நம்ம இந்திய பங்கு சந்தைக்கும் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, இன் ஃபியூச்சர் ஏற்படுத்தும்? ஓகே, இப்போ இந்த மாதிரி நேரங்களில் யாருக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ட்ரம்ப்புக்கே தெரியுமா தெரியாது, நாளைக்கு வார் நிற்குமான்னு அவருக்கே தெரியாது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம அதை ஸ்பெக்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வி ஷுட் அவாய்ட். ஸோ நம்ம நாளைக்கு இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது நாளைக்கே விற்கணுமா என்னோடய ஐடியாவில், நான் இது வாங்கினது 1 year 2 years கழிச்சு விற்கணுமா இப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் அந்த ஸ்டாக் வாங்கியிருக்கணும். இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டார் வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்குகிறேன், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஏதோ எனிதிங் ஐ பை, இதோட கால அளவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னோடய கால அளவு 2 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சத்தத்துக்கெலாம் நான் ஒன்றுமே யோசிக்காமல் போயிட்டே இருக்கணும். இப்போ இதோட இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பண்ணால், இந்தியா வேர்ல்டு வைடு இப்போ இன்றைக்கி சைனா நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஜிடிபி குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எங்களோட டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சஸ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் இப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போது வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே எக்கனாமிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது இந்திய பங்குச்சந்தை அதோட தாக்கத்துக்குள்ளே வரல. நான் இந்திய பங்குச்சந்தை ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பங்குச்சந்தை, அதனால் அது ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் இருக்கலாம். பட் ஆனால் வேர்ல்டில் இருக்கிறது எல்லாத்தோட இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், இந்த ஜிடிபி க்ரோத் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ நமக்கு மெயினாக 2-3 ஆஸ்பெக்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா பிகாஸ் யூ இம்போர்ட் 80% க்ரூடு. ஸோ அதோட தாக்கம் நம்மளுக்கு இருந்தாலும் இருக்கும். நம்ம எல்என்ஜி, சிஎன்ஜி, எல்பிஜியோட இம்போர்ட்டும் நிறைய பண்ணுறோம். நம்ம அது மெயின்லி 60% ஆஃப் எல்பிஜி, எல்என்ஜி, சிஎன்ஜிலாம் நம்ம யூஆர் இம்போர்ட்டிங் த்ரூ ஸ்ட்ரைட் ஹோம்ஸ் வழியாக பண்ணுறோம். ஸோ அங்கே நின்றுதுன்னா நமக்கு டெஃபினட்டாக அதோட பாதிப்பு அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் ரிலேட்டட் பவர் யூனிட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் கம்பெனி ஆர் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி ஆர் இந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸில் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அது ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் இருக்கும். பட் 6 months 1 year 1 year 2 months நின்றுச்சுன்னா தென் நார்மலைஸ் ஆகிடும். பட் அதோட எஃபெக்ட் 1-2 quarter கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ க்ரூட் ஆயில் அப்படின்னு வரும்போது, கச்சா எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நம்பர்ஸுமே கொஞ்சம் முதல் நாள் இத்தனை நாளைக்கு இருக்குன்னாங்க, அடுத்த நாள் கொஞ்சம் அதில் ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அண்ட் ட்ரம்ப்பு கூட கொஞ்சம் இந்த ரிலாக்ஸ் பண்ணுற விஷயத்துலலாம் ஓகே சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை விஷயம் இருக்கும்போது நமக்கு க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா, நடக்குமா? க்ரூட் ஆயிலால் நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் ஆகுன்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வரல, விலையெல்லாம் ஏறிடுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் எல்லா மேனுஃபேக்சரருக்கும் அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கிடும். ப்ராஃபிட்டபிலிட்டி அடியாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நம்மளுக்கும் பாதிப்பு இருக்கும். பட் இந்தியாவில் க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு வருமா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சராசரியாக இந்தியா ஒரு நாளைக்கு 6 million barrel per day நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6 million barrel per day யூஸ் பண்ணுறதுனால நமக்கு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 210 million barrel per yearக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு தேவை. இப்போ நம்மளுக்கு கல்ஃப் ரீஜன் வழியாக வருது, நமக்கு கிட்டத்தட்ட 2 million barrel வருது. ஸோ அதனால அதோட 1/3 அஃபெக்ட் ஆகுது.
நம்மளுக்கு நிறைய அரேபியன் சீஸில் ரஷ்யன் ஆயில்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ரஷ்யன் ஆயில்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு க்ரூடில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால் க்ரூட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் தே கேன் ரிலீஃப் கொஞ்சம் கிடைக்கும். பட் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் ரேட்டில் தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட் ஆயிலை வந்து தே கேன் பை ஃப்ரம் எனி கண்ட்ரி. இவங்களுக்கு வாங்கும்போது அந்த ப்ரெஷர் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் பை அண்ட் லார்ஜ் நம்ம க்ரூடுக்கு இப்போ பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இன்றைக்கி இல்லை. சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி இது நான் இங்கே சொல்லணும். இப்போ சென்செக்ஸ் வந்து 197 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்றத்தில் இருந்த சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 1097 குறைஞ்சிருக்கு. சாரி ஃபார் த நம்பர்ஸ். ஸோ இதை எப்படி பார்க்குறது சார்? ஏன்னா ஒரு ஏற்றத்தில் இருந்தது, இப்போது சடனாக இன்னைக்கு 1097 அப்படின் போது அது டிஃப்ரெண்ட்டாக இல்லையா? நேற்று ஒண்டி தான் ஏறி இருந்தது. ஸோ என்ன ஆகுன்னா சம்டைம் இந்த ப்ராஃபிட் புக்கிங் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்டில், அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இல்லாட்டி இன்னொரு இண்டஸ்ட்ரியோட இஷ்யூ வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரூட் ரிலேட்டட் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து அவங்களோட இம்பாக்ட் இருக்கும். அந்த ஸ்டாக் இறங்கினா கூட உங்களுக்கு இண்டெக்ஸை சென்செக்ஸில் எவ்வளோ வெயிட் இருக்காங்க அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ப்ராடர் மார்க்கெட் இறங்கியிருக்கான். ப்ராப்ளி பார்டர் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும், ப்ராஃபிட் புக் பண்ணி. அன்சர்னிட்டி இருக்குது இல்லையா, நாளைக்கு போகுமா தெரியல, திருப்பி ஈரான் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னும் அந்த ஃபியர் இருக்க தான் செய்யும். இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு எப்பயுமே இந்த பிரச்சனை வரும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து திஸ் வாட் தே பே பெனால்ட்டி. யூ டூ ட்ரேட், யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்கும் தெரியலன்னா தி வில் ஸ்டார்ட் செல்லிங். அதனால் இறங்கிருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எதுவும் பயப்படணும்னு நெசசிட்டி நம்மளுக்கு இல்லை. சரி, இந்த மாதிரி வார் டைமில் எந்த செக்டார் ரொம்ப பாதிக்கப்படும், எது அடி வாங்கும் நிறையா, எந்த மாதிரி செக்டார்? ஸோ இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி செக்டார்ஸ்னால் இப்போ நம்ம சொன்ன ஃபெர்டிலைசர் செக்டார்ஸ், ஏன்னா இவங்க யார் வந்து எக்ஸ்டர்னல் இந்த பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன மாதிரி மெட்டீரியல் அந்த பவர் கன்சம்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கோலை யூஸ் பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கல்ஃப் கண்ட்ரி வழியாக நம்ம கோல் யூஸ் பண்ணுறது, நம்ம கல்ஃப் கண்ட்ரியாக வழியாக யூஸ் பண்ணுறதுலாம் க்ரூட் யூஸ் பண்ணுறோம், சிஎன்ஜி எல்என்ஜி இதுதான் யூஸ் பண்ணுறோம். அந்த ரா மெட்டீரியல் யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். இப்போ இந்த நேரத்தில் எக்ஸ்போர்ட் எந்தெந்த இண்டஸ்ட்ரி இருக்காங்களோ என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா முட்டை நிறைய பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது. இப்போ லாஸ்ட் 1 வீக்காக நாமக்கல்லேருந்து முட்டை எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியல. ஏன்னா அவங்க கல்ஃபில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30-40% அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி அடி ஆகும். இது ரா மெட்டீரியல் பவருக்கு யார் யார் வந்து சிஎன்ஜி எல்என்ஜி யூஸ் பண்ணும் அந்த இண்டஸ்ட்ரிலாம் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார், இப்போ ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்தியன் எக்கானமிக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறது? இல்லை, இப்போ நம்ம ரொம்ப ஏறுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. நம்ம ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம 65-68 டாலரில் தான் இருந்தோம் நம்ம இவ்வளோ நாளில் க்ரூட் பேரல். ஸோ இது வந்து நம்ம சுச்சுவேஷன் மாறினா இப்போ 80 சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 83 இருந்தது, முந்தானேத்தி 76 இருந்தது. இப்போ இந்தியா வந்து 76-78 வாங்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த சைட்லேருந்து டிரான்சிட்டே கிடையாது. அந்த டிரான்சிட் ரூட் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ எங்கேருந்து வாங்குவீங்க? அந்த பிரச்சனை இல்லாத பிளேஸில் தான் வாங்குவீங்க. பிரச்சனை இல்லாதெல்லாம் வந்து நான் கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் வாங்குகிறோம். அப்போ நம்ம இந்தியா ரஷ்யாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபர்தராக வந்து இப்போ யூஎஸ் கூட சொல்லிட்டாங்க 30 டேஸ்க்கு இந்தியா கேன் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 30 டேஸ்க்கு வேணால் நீங்கள் 30 டேஸ்க்கான பொருளை வாங்குவீங்களா, 60 டேஸ்க்கு தேவையான பொருளை வாங்கிப்பீங்களா? 30 நாள் எனக்கு சாங்ஷன் ரிலீவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 30 நாளைக்கு ஸ்டாக் வாங்க மாட்டீங்க. 90 நாள் ஸ்டாக்கை 30 நாளில் வாங்கி வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். பிகாஸ் மோஸ்ட்லி இந்தியா வந்து ருப்பில் ட்ரேட் பண்ணுறதுனால டாலர்லேருந்து அவுட்ஃப்ளோ கிடையாது. ஸோ அதனால் இது வர்றதுனால இப்போ பெரிய க்ரூட்லேருந்து எந்த பெரிய பாதிப்பும் வந்து மேஜாரிட்டி இருக்காது. இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்க சொல்கிறதுனால இந்த எல்என்ஜி சிஎன்ஜி ரஷ்யாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் வேணால் இந்த கத்தார்லேருந்து வர வேண்டிய இம்பாக்ட் வந்து ஓரளவுக்கு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் குறைக்கலாம். பட் எது இருந்தாலும் நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் தான் பார்க்க முடியும். ஒரு $10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த $10 இந்த ஒரு வருஷத்துக்கான இம்பாக்ட். ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு நார்மலைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 டிவைடட் பை 12 தானே போடுவீங்க. அப்போனா உங்களுக்கு $1 பர் மந்த் இன்க்ரீஸ் ஆகணும். $1 இன்க்ரீஸ் ஆனால் இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் சான்சஸ் இருக்குது. சார், இப்போ கோல்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போது 2022 ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் கோல்ட் ப்ரைஸஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஹைக்கை ரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லாஸ்ட் இயருமே வந்து ஒரு 50-60,000 இருந்தது. ஓவராலாக இப்போ 1 லேக்கை கிராஸ் பண்ணதுக்கும் வேர்ல்டு வார் தான் காரணம், இப்போ வேர்ல்டு ஓவராக நடக்கிற வார்ஸ் தான் காரணம் அப்படின்னாங்க. பட் இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு ஹைக் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே வந்து நல்ல ஒரு டிக்ளைனும் இருக்குது கோல்டோட ப்ரைஸில். ஸோ வார் மட்டுமே வந்து கோல்டு சில்வர் ரேட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுதா, இல்லை இது என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது என்னென்னா டாலரோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால கோல்டு ப்ரைஸ் இறங்கிடுச்சு. இப்போ நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 1 இயராக பார்த்தீங்கனாலே டாலர் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. அதனால் டாலர் மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட்டு மக்களுக்கு குறைஞ்சதுனால தே தாட் நம்ம பேசாமல் கோல்டு வாங்கி வச்சுக்கலாமே, கோல்டு இஸ் சேஃப் கரன்சி தென் டாலர், அந்த மைண்டில் போய் வாங்கிட்டாங்க. மெஜாரிட்டி இந்த கோல்டு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஓடுறதுக்கு காரணமே இந்த யுக்ரைன் வாருக்கு வந்தப்புறம் ரஷ்யாவோட யூஎஸ் கரன்சியில் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் யூஎஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன நினச்சாங்க, நமக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் திடீர்னு நாளைக்கு எதாவது நம்மளுக்கு அவங்களுக்கு பிரச்சனை நம்மளதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேர்ல்டில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க் எல்லாமே ஸ்டார்டட் டு பை கோல்டு.
ஸோ நீங்கள் நாங்கள் வாங்கினா 1 சவரன் 2 சவரன் 5 சவரன் வாங்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் போய் வாங்கும்போது 500 டன் 1000 டன்ஸ் இப்படி வாங்குவாங்க. ஸோ இவ்வளோ டன்ஸ் வாங்கினா என்ன ஆகும்? நீங்கள் நாங்கள் வாங்குறத விட 10 டைம்ஸ் டிமாண்ட் வந்தால் ஆட்டோமேட்டிக் டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். சப்ளை அந்தளவுக்கு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. கோல்டோட சப்ளை எப்பயுமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இருக்குது. ப்ரிடாமினெட்லி இந்த வாட்டி கோல்டு ப்ரைஸில் ஏறினதுக்கு காரணமே யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணோம், சென்ட்ரல் பேங்க் தான் கிரிட்டிசைஸ் பண்ணோம். வேர்ல்டு வைட் ஃபுல்லாக சென்ட்ரல் பேங்க்ஸ் போய் நீங்கள் 500 டன் 1000 டன் வாங்கினா சின்ன சின்ன யூனிவர்சிட்டிஸ் எங்கே போய் வாங்குறது? ஸோ அதனால தான் இப்போ அந்த மாதிரி மாறி இருக்குது. சார், இப்போ ஒரு பிகினர் லெவலில் இருக்கிற ஒரு பர்சனாக நான் அந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இப்போது வார் டைமில் நிறைய பேருக்கு பயம் இருந்தது. இந்த ஹெட்லைன்ஸ் நியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துடலாமா, என்ன பண்ணுறது? ஏன்னா அவங்களுமே ஒரு பிகினராக தான் இதுக்குள்ளே வந்திருப்பாங்க. வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறுது அப்படின்னும் போது அவங்களுக்கு யார்கிட்ட போய் ஒரு ப்ராப்பரான அட்வைஸ் கேட்குறதுன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஃபியூ, இதை பற்றி கரைச்சி குடித்தவங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியூ தான். பட் பிகினராக இருக்கிறவங்க எப்படி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எங்கே போய் அவங்க லேர்ன் பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு பிகினர் இருக்கவங்க ஸ்டாக்குள்ளே போகாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்ற அதுக்கு தான் ஒரு அவென்யூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1964 திஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவ் இன்ட்ரடியூஸ்ட். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஓப்பன் பண்ண கூட இப்போ டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வருஷத்தில் 10-12 கோடி 12 கோடி கிட்டத்தட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ சின்ன முதலீட்டாளரில் மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணணும். ஸ்டாக்ஸை நான் வாங்கினா ரிசர்ச் பண்ணாமல் வாங்கக்கூடாது. இப்போ ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் சொன்னார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன், இவங்கெல்லாம் வாங்கக்கூடாது. இவங்கெல்லாம் இந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீ 3-5 இயர்ஸ்க்கு வாங்கினா ஏன் பயப்படுற, ஜஸ்ட் ஸ்டே ஓல்டு அப்படின்னு. ஆனால் திடீர்னு என்னுடைய முதலீட்டு ஒரு 30% 40% இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன சைக்கலாஜிக்கலாக இம்பாக்ட் பண்ணும். நீங்கள் என்ன தான் நல்லது சொன்னால் கூட என் காதில் ஏறாது. என்னோடய மைண்டு ஃபுல்லாக என்னோடய லாஸ் என்ன இருக்கும் அந்த லாஸு. ஸோ ஃபியர் ஆஃப் லாஸ் தானே நம்மளை எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணுங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. அப்போ இந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ் வந்தால் எனக்கு ப்ரெஷர் இல்லை, அதை ஃபஸ்ட்டு அந்த கேள்வி கேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 20 ரூபாய் எனக்கு லாஸ் வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். அந்த எண்ணம் இருக்கும்போது தான் பண்ணோம். இப்போ நாங்கள் 20 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு, அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துட வேண்டியது தான். மார்க்கெட் ஏறும் பவுன்ஸ் ஆகும், பட் நீங்கள் உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் அவ்வளோதானே இருக்குது. ரிஸ்க் ப்ரொஃபைல் இது கீழே போனால் நீங்கள் இன்னும் பயப்படுவீங்க. இப்போ சார் வித்துட்டு பணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. கோவையிலேருந்து சுதர்ஷன் கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க மேடம். உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த போர் ரிஃப்ளெக்ஷனா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு கிராஷ் அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த சமயத்துல இது டைம் ஃபார் பையிங், இது வந்து ஒரு பர்சிஸ்ட் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு 2 வீக்ஸ் பேராமீட்டர்ஸ் போச்சு வரைக்கும் போச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த மார்க்கெட்ல இப்போ ஒரு பையிங் டைமா இதை எடுத்துக்கலாமா? அவர் சார்கிட்ட கேட்கணும். அது சார் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, சார் ஆன்சர் பண்ணுவாங்க. சார் ஆக்சுவலி இந்த மாதிரி கிராஷ் ஆகும்போது நம்ம ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்கலாமா, அது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாக எப்பயுமே எல்லோரும் வந்து நார்மலாக சொல்கிறோம் நம்ம இதுக்கெல்லாம், when everybody is greed you should stay away, when everybody is afraid you need to buy. இப்போ ஸ்டாக் எவ்ரிபடி பை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, டெஃபினட்டாக போய் வாங்க வேண்டியதான காலகட்டங்களுக்கு என்ன ஸ்டாக் வாங்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி வாங்கினீங்கன்னா இட் பெட்டராக இருக்கும். இல்லாட்டி கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் இப்போ எடுக்கும்போதே நீங்கள் ஏதாவது ஸ்டாக் ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக, அது நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டை விட ரொம்ப குறைஞ்சி கிடச்சிருக்கு, இங்கேருந்து நெக்ஸ்ட்டு 6 months 1 year 2 yearsக்கு பெட்டராக இருக்கா அப்படின்னா அந்த ஸ்டாக்கை போய் இன்றைக்கி வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி நேரத்தில் இறங்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு. சார் இந்த மாதிரி அன்சர்டனிட்டியான ஒரு மொமெண்ட்டில் நம்ம எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறது அன்லேர்ன் பண்ணுறதை பற்றி நம்ம பேசிட்டோம், பட் பொதுவாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் ரிலேட்டிவ்கிட்ட வந்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இதில் அந்த சிஸ்டமிக் ரிஸ்க் இல்லை, இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ரிஸ்க் வந்திருக்கு. இதை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணால் 2 ஆப்ஷன், வித்துட்டு போகணும், இல்லை நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டே ஓல்ட் ஃபார் லாங் டியூரேஷன். இப்போ என்னோட முதலீடு வந்து 5 வருஷத்துக்கான இலக்குகள்னு வச்சுக்கோங்க, நான் எதுவுமே பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்டே கூல். திடீர்னு நாளைக்கு மார்க்கெட்டு 7-10% கூட இறங்கிடலாம். ஆனால் திடீர்னு சப்போர்ட் வருது, பாசிட்டிவ் ஃபேக்டர் வந்து வச்சுக்கோங்க, அடுத்த நாளே 10% ஏறிடும். நீங்கள் ரிகவர் ஆகிறதுக்குள்ளே வாங்கலாம், உங்களுக்கு தைரியம் வரதுக்குள்ளே 10% ஏறிடும். அப்போது நீங்கள் எண்டாவதுலேயே நீங்கள் ஒன்லி இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு லாங் டேர்ம் கேபிட்டலோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ கட்டிட்டு நீங்கள் சும்மா என்டையர் ப்ராசஸ் லாஸ். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஸ்டேட்டஸ் கோ இருக்கிறது பெட்டர். நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க, தப்பான நேரத்தில் உள்ளே வந்துட்டிங்கன்னா யூ ஷுட் அக்செப்ட் யுவர் மிஸ்டேக் அண்ட் எக்ஸிட். ட்ரேடருக்கு இதான் லாஜிக். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா யூ ஷுட் ஸ்டே இன்வெஸ்டட், அதான் லாஜிக். சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு லாங் டேர்மாக ப்ராஃபிட் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிருப்போம், ஒரு சிலது வந்து இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் சேக் தான் நம்ம வச்சுருப்போம். பட் இந்த மாதிரி அன்சர்டன் டைமில் வந்து நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் தாம்பரம்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு சுரேஷ் மாஸ்டர் சாரோட ஒரு டவுட் கேட்கணும்.
மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் இப்போ வாங்கலாமா? நான் ஒரு யூடிஐ ஏஎம்சி ஷேர் வந்து ட்ராக் பண்ணிருக்கேன். அது 1000 rupees வாங்கினேன். 1300 வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் ஏதோ 975 வந்துச்சு. அது வாங்கலாமா? இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுவும் 3200 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 2700 ரேஞ்சில் இருக்கு. இந்த 2 ஸ்டாக்கும் நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். இது வாங்கலாமா? இது ரைட் டைமா வாங்குறதுக்கு? இன்ஃபோசிஸ் பிஎஸ்சி ஸ்டாக் இல்லை. இப்போ எப்பயுமே நம்ம இந்த நேரங்களில் என்ன பார்க்கணும்னா, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் வந்து நார்மலாக அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி சேனலில். ஸோ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் பிஎஸ்சி ஒரு வர்த்தகம், அங்கே ட்ரேட் நடக்கும். எப்படின்னாலும் யார் இருந்தாலும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு நாள் பையரும் இருக்காங்க, செல்லரும் இருக்காங்க. ஸோ பிஎஸ்சி வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டெஃபினட்டாக லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக க்ரோத் இருக்குது. அந்த லாங் டேர்மை பிளான் பண்ணால் நீங்கள் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் எப்பயுமே இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏஐனால ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் இருக்கிற லீடிங் கம்பெனினால டெஃபினட்டாக தே வில் அடாப்ட் டு த சிச்சுவேஷன். Y2K ப்ராப்ளம் கூட நம்ம பார்த்துருக்கோம், பயங்கரமாக கரெக்ட் ஆனாங்க. அதுலேருந்து ரொம்ப தேக்கம் வந்திருக்கு. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாங்க 80s and 90s. அதுக்கப்புறம் ஒரு டெவலப்டு இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு ஐடி இண்டஸ்ட்ரீஸ். அதனால் டெஃபினட்டாக நீங்கள் லீடிங்காக இருக்கிறவங்கள வாங்குறதுனால நமக்கு எப்பயுமே பயம் கம்மி. ஏன்னா பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபேன்சி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர். அதனால் நீங்கள் ரீசனபிள் ரிட்டர்ன் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு டெஃபினட்டாக வாங்கலாம். சரி, இப்போ இந்த வார் மாதிரியான சமயங்களில் வந்து எந்த மாதிரியான சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது? ஏன்னா இவரே கேட்டிருந்தாரு இப்போ 2 ஸ்டாக் வாங்கலாமா அதுன்ற மாதிரி. ஸோ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் எதை? இப்போ இந்த மாதிரி நேரத்தில் சேஃப் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா குட் பி சேஃப் செக்டர் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ ஃபார்மாவில் ஒரே ஒரு ரிஸ்க் இருக்குன்னா, இப்போ ஈரானுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து ஒரு 4000 கோடிக்கு ட்ரக் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த 4000 கோடியோட ரிசல்ட் அடி வாங்கும். பட் நிறைய இடத்துல இந்த மாதிரி அடிபட்டு ப்ராப்ளம் ஆகுது, இந்த மாதிரி ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது, இல்லை டிசீஸ் எதாவது ஸ்ப்ரெட் ஆகுது. டெஃபினட்டாக ஃபார்மா இண்டஸ்ட்ரி வில் பி பெட்டர் பெட். ஸோ ஃபார்மா குட் பி a பெட்டர் பெட். எப்பயுமே இந்த மாதிரி நேரத்தில் நடந்தனால உடனே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் போய் வாங்குறாங்க. 10 வருஷத்துக்கு 2-3 வருஷமாக 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இன்றைக்கி எங்கேயா ஒரு இடத்துல பாம்பு போட்டால் உடனே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் 4% 5% ஏற்றிடுறாங்க. ஸோ அதனால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணலாம் லாங் டேர்முக்கு. இல்லை நம்ம சேஃப் பெட்டு போனோன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணுறது, ஃபார்மா ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். எஃப்எம்சிஜி என்னன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் எஃப்எம்சிஜி நார்மலாக டிஃபென்சிவ் செக்டார். இந்த மாதிரி நேரத்தில் ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் தான் எஃப்எம்சிஜியும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ ஃபார்மா அண்டு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் குட் பி பெட்டர் பெட் இந்த மாதிரி நேரங்களில். கண்டிப்பாக சார். அடுத்ததாக ராஜன் ஈரோட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுனால இப்போ வந்து இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இன்விட்ஸு அல்லது ரைட்ஸு இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? அது சேஃப்டி தானா? இல்லை, இப்போ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் கூட உங்களுக்கு நீங்கள் இந்த ரேட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 7-8% தான் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் என்ன பார்க்கணும்னா ஸ்டாக் ப்ரைஸும் கரெக்ட் ஆகும் இல்லையா, அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் ஸ்டாக் ப்ரைஸு ஸ்டாட்டிக் கிடையாது. நீங்கள் 400 ரூபாயில் ஒரு ஸ்டாக் இப்போ லாஸ்ட் வீக் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு இந்த ரீட்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸ் 400 ரூபாய் இருந்தது. அது இப்போ இறங்கும்போது 20% இறங்கி இருக்குல்ல, அதுவும் ஸ்டாக் ப்ரைஸும் 20% இறங்கி இருந்துச்சு. உங்களோட டிவிடெண்ட் ஈடாக இப்போ போய் நீங்கள் வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள், இறங்கின அப்புறம் வாங்கினா டிவிடெண்ட் ஈல்ட் பண்ணணும். அப்போ நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் போடுறோம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் டெபாசிட் போட்டோம், நமக்கு அஷ்யூர்டாக தெரியும் 7-8% ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து அப்படி தான். பட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வித் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பெட்டர் பெட். இல்லை நான் ஒன்லி இன்ட்ரெஸ்ட்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்டாக்கே போயிடலாம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர், எனக்கு வந்து டிவிடெண்ட் வேணும் அதே சமயத்தில் க்ரோத் வேணும், இந்த மாதிரி நேரத்தில் டெஃபினட்டாக அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வாங்குறது பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். சார், இப்போ இந்த மாதிரி டைமில் ஸ்மால் ஸ்டாக்ஸ்லலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ஓரளவு ப்ராஃபிட் வருமா சார், இல்லை அது எப்படி இருக்கும்? இல்லை, ஸ்மால் கேப் சொல்கிறோம். ஸ்மால் கேப் என்னென்னா இப்போ இந்த ஏற்கனவே ஸ்மால் கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 17-18 மந்த்ஸாக ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வாங்கினா என்ன பண்ணணும்னா, எனக்கு 3 years நான் ரெடி டு வெயிட் அப்படின்னா இந்த நேரத்தில் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். இட்ஸ் எல்லாம் கரெக்டட் பை 30-40% இறங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க ஃபண்டமெண்டலாக இருக்குது, ஆனால் மார்க்கெட் இறங்கி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இந்த நேரத்தில் டெஃபினட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சார், இப்போது ஜியோபாலிட்டிக் டென்ஷன்ஸ் இருக்கும்போது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு வாலடைலிட்டி அதிகமாகுது இல்லையா, அது என்ன சார் பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இல்லை, இது சிம்பிள் இல்லைன்னா பிகாஸ் ஒரு அன்சர்டனிட்டி எங்கே இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடு வந்து அன்சர்டனாக இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் மணி இல்லையா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து டெஃபினட்டாக வர்த்தகம் எல்லா இடத்துலையும் வாலடைலாக தான் இருக்கும். ஒரு நாள் இறங்கும், இன்னொரு நாள் ஏறும், அந்த சுச்சுவேஷன் இருக்கும். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறதே ஒரு வாரம் 10 நாள் 20 நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பார்க்காம இருக்கிறது பெட்டர். ஸோ பார்க்காம இருந்தாலே உங்களுக்கு ஏன்னா பிகாஸ் நான் 5 வருஷத்துக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, டெய்லி நான் பார்த்து என்ன பண்ணுறேன். எனக்கு ஒரு பிபி இருக்குது, ஸோ நான் மாத்திரை சாப்பிட்றேன், காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, ராத்திரி வாட்டி செக் பண்ணுறேன். செக் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர்.
அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு விட்டுடுங்க, அடிக்கடி செக் பண்ணாதீங்க அப்படின்னா அந்த ஆங்ஸைட்டியே உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம அந்த மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனில் வெளியில் இருக்கணும். அப்படி அது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு இந்த பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகே சார், அடுத்ததாக பாலசேகரன் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி சார், உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம். மேடம், இப்போ இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து குறையுமா மேடம்? ஒரு வாய்ப்பு இருக்கு சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் சார். இதோட இல்லை, கோல்டு வந்து ரொம்ப குறையிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருந்தால் கூட லாங் டேர்முக்கு கோல்டு பெட்டராக இருக்க மாதிரி நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு வந்து கோல்டு பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கோல்டு வாங்கினா ஸ்டாகர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை குழந்தைகளோட திருமணமோ ஏதோ ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் வாங்கணும்னா கோல்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக இறங்குற நேரத்தில் அதை வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு முதலீட்டாளராக கோல்டை பார்க்குறேன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டாகராக வாங்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு உங்களோட அசட் அலோகேஷனில் ஒரு போர்ஷனாக இருக்கணும். அசட் அலோகேஷன் என்னோட 100 ரூபாய் இருக்குன்னா நான் 100 ரூபாயில் 50 ரூபா பங்குச்சந்தை கடன் சார்ந்தது பத்திரத்தில் ஒரு 30 ரூபாய் 10-20 ரூபாய் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பயுமே நல்லது. அந்த நேரத்தில் இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருந்தால் டெஃபினட்டாக ஒரு 10 ரூபாய் கோல்டு சில்வரில் ட்ரை பண்ணுறது எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக தமிழரசி சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாமா? நகைங்கள் விலை ஏறுமா சார்? இது சேம் கொஷின். இதுக்கப்புறமும் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்கிறோமா, இன்னும் 10-20 வருஷத்துக்கு கோல்டு ப்ரைஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கோல்டு ஏறுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி நான் 14,000 ரூபாய் கிராமுக்கு வாங்கி நான் அடுத்த வாரம் 10 நாளில் 16,000 போகுமானா எனக்கு தெரியாது. ஆனால் லாங் டேர்முக்கு கோல்டு டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது. சரி, இப்போ நம்ம அந்த ஸ்மால் ஸ்டாக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது யூஸ்வலாக ஸ்மால் கேப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ரிஸ்க்கும் ஜாஸ்தி தான். ஆல்ரெடி நம்ம இந்த அன்சர்டன் மாதிரியான ஒரு பீரியடை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்போது இந்த டைமில் நம்ம ஸ்மால் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னும் போது அதுவுமே பேக்ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் வந்து ஓரளவு நம்மளை சேவ் பண்ணிடும். பட் ஸ்மால் ஸ்டாக்குன்னு போது ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ப்ராஃபிட்டுமே வந்து ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். பட் எப்படி நம்ம ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் பண்ணுறோம்? ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுறோம், நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது, இதுதான் ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜியே. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஆல்ரெடி ஸ்மால் கேப்லாம் நிறைய கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 16-17 மந்த்ஸாக இது பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கல. நிறைய ஸ்டாக்ஸ் 30-40%, 52 வீக் ஹைலேருந்து அந்த ஆல் டைம் ஹைலேருந்து நிறைய 30-40% கரெக்டாக இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் நீங்கள் வாங்கினா என்ன செக்டார் வந்து இந்த இம்பேக்ட்குள்ளே இருக்காது அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸ்டாக்ஸ் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்பர் ஆஃப் இப்போ இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப்ஸ் ரிசர்ச் பண்ணுறதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200-300 ஸ்டாக்ஸ் தான் ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ ஆர்டினரி இன்வெஸ்டர் என்னால் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு பெட்டர் பெட் இந்த நேரத்தில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் பெட். சரி, இப்போது நம்ம அன்சர்டனான ஒரு பீரியட், இது அன்சர்டனிட்டி பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். பட் ஸ்மால் கேப் அகெயின் அந்த ஒரு இப்போ நீங்கள் பதில் சொல்லும்போது எனக்கு எழுந்த ஒரு கேள்வி தான். ஸ்மால் கேப் அப்படின்னாலே வந்து எந்த சைடாக இருந்தாலும் அது ரெகுலேட் பண்ணாலுமே அதில் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. பட் ஆல்ரெடி நம்ம ஒரு அன்சர்டனிட்டி பீரியடில் இருக்கோம் அப்படின்போது அன்சர்டான ஒரு ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு லம்சம் அமௌண்ட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட் தானே யோசிக்கிறோம். ஆமாம், சின்ன இன்வெஸ்டராக இருக்கும்போது அவங்களால சரியாக பேண்ட்வித் இருக்காது ரிசர்ச் பண்ணுறதுக்கு. நீ ஸ்மால் கேப் ஃபண்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஸ்மால் கேப்போட டெஃபினேஷன் சொல்கிறாங்க 251லேருந்தே இம்பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் ஸ்மால் கேப் சொல்கிறாங்க. ஆனால் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 250லேருந்து ஒரு 500க்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் இல்லை 700க்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் தான் வாங்குறாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வாங்கும்போது என்னென்னா பயங்கர ரிசர்ச் பண்ணி வாங்குறாங்க அந்த ஃபண்ட்ஸை. ஸ்டாக் சரியில்லைனா விற்றுருவாங்க, நம்மளால் விற்க முடியாது. நம்ம நார்மலாக இன்வெஸ்டர்ஸ் நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸ் வரும்போது டோன்ட் மேரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னும் சின்ன இன்வெஸ்டர்னா தே வில் மேரி ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்டாக் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே இருப்பாங்க. அது நல்லதாக கெட்டது அப்படி கிடையாது, இந்த ஸ்டாக்ஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த நேரத்துலலாம் நீங்கள் வந்து ஃபண்ட் ஹவுஸில் போய் நீங்கள் இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ தே வில் நாட் மேரி ஸ்டாக்ஸ். நான் ஃபண்டமெண்டல் சரியில்லைனா தே வில் செல் த ஸ்டாக்ஸ். அதனால் ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலாக போகிறதுக்கு நீங்கள் ஃபண்ட் ஹவுசஸ் போகிறது பெட்டரான பெட் இந்த நேரத்தில். ஓகே சார், அடுத்தது ஐசக் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம், உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்குது ஷேர் மார்க்கெட்டு இதில் நுழையினேன்னு. எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு எப்படி பண்ணோம் என்ன பண்ணணுன்னு தான் எனக்கு. சார் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் சார். அவருக்கு இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்கள முதல்ல என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் என்டர் ஆகணும்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஹைப்ரிட் ஃபண்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் எல்லா ஃபண்ட்ஸோட கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்றது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 1-2% எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி ஐடியாவில் தான் அந்த ஃபண்டே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் டவுன் சைடு கொஞ்சம் கம்மி. ஒரு லார்ஜ் கேப்போ ஒரு மிட் கேப் மல்டி கேப்பை கம்பேர் பண்ணும்போது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. அதோட ஸ்லைட்லி ரிஸ்க்
ரிஸ்க்கு பேலன்ஸ் ஹைப்ரிட் ஃபண்டு. ஸோ இந்த 2 ஃபண்டுக்குள்ளே நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். 6 மாதம் 1 வருஷம் இதை புரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தது லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப்புக்கு மூவ் ஆகணும். சார் அடுத்ததான் நடேசன் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் கேள்வி. இந்த பாண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் எப்படி இனிஷியலாக இது பண்ணுறவங்க வந்து எந்த பாண்ட் வாங்கலாம்? ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் பாண்ட்ஸ் பற்றி கிறிஸ்டல் ரேட்லாம் சொல்கிறாங்க. பட் எப்படி அதை வாங்குறது, அதை எப்படி அக்யூமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நல்லா இருக்கும் சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இல்லை பாண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சி சின்ன இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் ஏ அப்படின்னு ரேட்டிங் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே ஸ்கூலில் இப்போ படித்தா நீங்கள் கிரேடு போடுறாங்க இல்லையா, 10th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டு எல்லாத்தையும் கிரேட் போடுறாங்க, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், அது மாதிரி. அப்போ நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஹையஸ்ட் ரேங்கிங் வந்து AAA பாண்ட்ஸ். இப்போ AAA பாண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா டவுன் சைட் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, கேபிட்டலுக்கு அவ்வளோ பயப்பட தேவையில்லை. அதை விட கொஞ்சம் AA வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. சிங்கிள் ஏ வந்தால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக. அப்போ சின்ன இன்வெஸ்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த 1/2%, 1% ஆசைப்பட்டு BBB, BB- இங்கெல்லாம் போகாமல் AA+, இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் சேஃப், அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, 15% ரிட்டர்ன், 12% ரிட்டர்ன். ஸோ இதெல்லாம் என்ன ரிஸ்க் இருக்குன்றதை யாரும் கொடுக்குறதில்ல. நீங்கள் அது கீழே பார்த்தா ஒரு ஆஸ்ட்ரிக் மார்க் போட்டிருப்பாங்க. அதனால் இந்த 12%, 15%க்குலாம் ஆசைப்படாமல் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அதை விட 1/2%, 1% யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் அது மாதிரி வாங்கலாம். அதெல்லாம் ரேட்டிங் AAA, AA கீழே போய் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயங்கள். கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். சார் அடுத்ததாக மாரிமுத்து திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், தேங்க்யூ. உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம். மேடம், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு 2 days பிஃபோர் ஒரு 5 lakh ரிடம்ஷன் பண்ணிட்டேன். ஹலோ. சொல்லுங்கள் சார், நீங்கள் கேள்வியை தொடர்ச்சியாக கேளுங்க. ரிடம்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ரிடம்ஷன் பண்ண பிறகு ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஈக்குவலாக வந்திருக்குது. நான் சம்மோட் டைம் வெயிட் பண்ணவா, திரும்பி நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிடவா? சிம்பிள் கொஸ்டின் தான். சார் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஆறுதலாக இருக்குது. தேங்க்யூ. இல்லை, இப்போ நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி அவசரப்பட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. நீங்கள் விற்றதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அதை போய் பார்த்தீங்கன்னா 0.5%, 3/4% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1%, 2%க்குலாம் எப்பயுமே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் விற்கவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து எவ்வளோ இறங்கும் எவ்வளோ ஏறும்னு தெரியாது. நிறைய டெக்னிக்கல் அனாலிஸ்ட் சொல்கிறலாம் இன்னொரு 500 பாயிண்ட் இறங்கலாம், 1000 பாயிண்ட் இறங்கலாம், இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணலாம், ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்போ திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்கறத விட மார்க்கெட் இறங்கினா கூட உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் கிடச்சிடும். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நிறைய முதலீட்டாளருக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் திடீர்னு மார்க்கெட் 1000 பாயிண்ட் இறங்கிருக்கு, மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் விற்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் நீங்கள் 5%, 10% இறங்கினா தான் விற்கணும். அது கீழே இறங்கினா தான் யோசிக்கணும். நீங்கள் 1%, 2%க்கு விற்கவே விற்காதீங்க. இப்போ விற்றவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த விற்ற வந்த பணத்தை நெக்ஸ்ட்டு 10 நாள், 15 நாள், 20 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப பயப்படுற இன்வெஸ்டர் இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு 30 நாளைக்கு பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அடுத்ததான் மைதிலி திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ சார். வணக்கம். வெள்ளி ரேட் இப்ப கம்மியா இருக்கு. காயினா வாங்கினா பெட்டரா இருக்குமா, பொருளா வாங்கினா பெட்டரா இருக்குங்களா? இப்ப வாங்கலாமா என்னன்றது தெரியல. இன்னும் குறையுங்களா, இல்ல கோல்டுல பண்ணலாங்களா? கோல்டுமே காயினா வாங்கினா நல்லதா, இல்ல பொருளா வாங்கினா நல்லதுங்களா? எனக்கு சரியா தெரியலங்க சார். ஏன்னா ஏறுது இறங்குது, சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால்தான் கேட்கலாம் அப்படின்னு. எப்படிங்க சார், எதுங்க சார் பண்ணலாம்? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. கோல்டு வாங்கலாமா, விற்கலாமா? அது காயின்ஸா வாங்கலாமா, இல்ல வந்து ஜுவல்லரியா வாங்கலாமா? இப்போ ஜுவல்லரி எப்போ வாங்கணும்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ கன்சம்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வாங்கணும். இல்லாட்டி இப்போ எனக்கு குழந்தைக்கு இப்போ ஒரு 2 வயசு தான் ஆகுது, அந்த 18 வயசில் அந்த குழந்தை போட போகிறதுக்கு இன்றைக்கி நான் ஜுவல்லரி வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பிடிக்க இந்த குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். அன்றைக்கி விற்று நஷ்டம் தான் வரும். அப்போது நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கோல்டு காயின்ஸாக சேர்த்துக்கலாம், இல்லை கோல்டு ஃபண்ட் ஹவுசஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை MCX மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் கோல்டு டைரெக்டாக வாங்கி வச்சுக்கலாம். ஜுவல்லரி வந்து கன்சம்ஷன் இல்லைன்னா வாங்கவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தாலும் எய்தர் நீங்கள் காயின்ஸு, இல்லை கோல்டு ஃபண்டு, இல்லை MCXயில் போய் கோல்டாக வாங்கி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். சார் அவங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டைமில் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஏன்னா கோல்டுன்னு வரும்போது ஏறுது இறங்குது, அண்ட் காயின்ஸாக வாங்கலாமா, பார்ஸாக வாங்கலாமா, அதோட சேர்த்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் எதில் என்ன வாங்குறது? பெஸ்ட்டான ஆப்ஷன் நீங்கள் நம்ம தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், அசட் அலோகேஷன். நிறைய பேருக்கு திருப்பி அது புரிய மாட்டேன்னு. உங்கள்கிட்ட இப்போ 100 ரூபா இருந்தால் அது பிரித்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி தான் ஸ்ட்ராட்டஜியை தவிர்த்து மார்க்கெட் ஒரு வாரம் இறங்கியிருக்காக ஐடியாலாம் மாற்ற முடியாது. அந்த மாதிரி பண்ணவங்க யாருமே பணம் பண்ணதா மார்க்கெட்டில் சரித்திரமே கிடையாது. அடுத்ததா ஷர்மிளா தேவி தாம்பரம்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க இது மியூச்சுவல் ஃபண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுல போடலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் மேடம். மியூச்சுவல் பண்ணலாமா? எவ்வளவு பண்ணலாம்? எவ்வளவு நாள் அதை அப்படியே விட்டுட்டு திரும்பி நம்ம அந்த ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் சார்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எவ்வளோ நாள் வச்சுக்கணும்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு லார்ஜ் கேப்பு இல்லை ஃப்ளெக்ஸி கேப்போட நிறுத்திக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் பயப்படுற இன்வெஸ்டர் இருந்தால் நான் ஹைப்ரிட் ஃபண்டோட நிறுத்திக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் 3லேருந்து 5 வருஷம் என்னோட வெயிட்டிங் பீரியட் இருந்தால் தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது குறைவான வெயிட்டிங் பீரியட் தான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை நான் வந்து ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறேன், 1 வருஷம் 2 வருஷத்தில் நான் போகிறேன், இறங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அப்போ கூட என்ன பண்ணலாம்னா லார்ஜ் கேப்பு இல்லை ஃப்ளெக்ஸி கேப் இந்த கேட்டகரியில் நிறுத்திக்கலாம். ஹைப்ரிட் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் லார்ஜ் கேப் ஃப்ளெக்ஸி கேப்னா ஃபாரின்லேருந்து முதலீட்டாளர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க முதல்ல வாங்குறது வந்து பெரிய பெரிய ஸ்டாக்ஸாக பார்த்து தான் வாங்குவாங்க. அது ஏறினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லார்ஜ் கேப் ஏறுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. டவுன் சைடு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். இறங்கினா கூட இவங்களாம் இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனிஸ் தான் நம்ம லார்ஜ் கேப்னு சொல்கிறோம். டாப் 100 கம்பெனிஸ்னால் அவங்க எந்த சூழ்நிலையும் அவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு 30 வருஷம் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். சார் அடுத்ததாக விழுப்புரத்துலேருந்து ராஜசேகர் கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் கேள்வி சார்? இப்போ இந்த போர் பதட்டத்தினால ஏன்னா இந்த தங்கத்தோட ஒரு வாரமா கொஞ்சனே இருக்கு. சொல்லுங்க, தொடர்ச்சி உங்க கேள்வி சொல்லுங்க. அது கொஞ்சம் இருக்கு. இந்த கோல்டு வாங்கலாமா இல்ல இந்த என்ன ப்ராப்பர்ட்டில என்ன போடணும், முதலீடு பண்ணலாமா? கோல்டு வாங்கலாமா பிளாட்டா? ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கோல்டு வாங்குறது பிளாட் வாங்குறது ரெண்டு வேறு ஐடியாஸ். இப்போ நீங்கள் ஒரு லேண்டு போய் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் வச்சு லேண்டு வாங்க முடியாது இல்லையா? இப்போ லேண்டு ஒரு தனி ஐடியாஸ், இப்போ கோல்டு வாங்குறதுனா தனி ஐடியாஸ். இப்போ கோல்டு வாங்கலைன்னா இப்போ இறங்கியிருக்கு, இப்போ இவங்களே ஃப்ளாஷில் போட்டுனே இருக்காங்க 6000 ரூபாய் இறங்கியிருக்கு அப்படி இப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது இறங்கியிருக்கு, நீங்கள் ஏற்கனவே வாங்கணும்னு நினச்சத விட ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் வாங்கிக்க வேண்டியது தானே. ஸோ அதனால் கோல்டு வாங்குற ஐடியா இருந்தால் நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். நான் என்கிட்ட இப்போ ஒரு 25 லட்சம் 50 லட்சம் இருக்குது லேண்டு வாங்கணும், நீங்கள் கண்டிப்பாக லேண்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நேரங்களில் வந்து நிறைய பேர் லேண்டு வாங்குறதுக்கான சாத்தியக்குள்ளே யோசிப்பாங்க, நம்மளுக்கு என்ன ரீபே பண்ண முடியுமா, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா, வேலை போயிடுமான்னு. இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அந்த லேண்டு விற்கிறவிட்டே கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ரேட்டை கூட கொஞ்சம் குறைச்சி வாங்குறதுக்கான சாத்தியக்குள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம கோவிட் பீரியடில் இருந்த மாதிரி இருந்தது. கோவிட் பீரியடில் நிறைய பேர் வந்து பயந்து போய் விற்று விட்டாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஏறி இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஏதாவது லேண்டு ப்ரைஸ் இறங்குனா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், துபாயில் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் பயங்கரமாக ஏறி இருந்தது. இப்போ இந்த கல்ஃப் வார் வந்ததுனால என்ன பண்ணாங்க, துபாயிலே ரேட் எல்லாம் குறையுது. அந்த மாதிரி எங்கேயாவது லேண்ட் ரேட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, இன்றைக்கி போய் பார்கெயின் பண்ணுறீங்க, 100-200 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் குறைச்சி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீ போய் அந்த இடத்துல லேண்ட் வாங்குறது பெட்டரான ஆப்ஷன். போர்க்காலங்களில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நிறைய சந்தேகங்கள் இருக்குது, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைமில் வந்து தங்கம் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திரையில் தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ பவித்ரா தேனியிலிருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் பவித்ரா. வணக்கம் மேம். உங்க கேள்விமா? மேம் எனக்கு வந்து அமௌண்ட் இப்ப நகை விலை இருக்குல்லங்க மேம், நகை விலை வந்து நீ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க மேம்? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நகம் குறையறனா கொஞ்சம் வேணால் குறையலாமா? ஏன்னா பிகாஸ் இப்போ ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு டாலர் வந்து அப்ரிஷியேட் எகெயின்ஸ்ட் நிறைய கரன்சி. இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்து டாலர் இறங்கினதுனால தான் எல்லாரும் கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண. திடீர்னு டாலர் அப்ரிஷியேட் ஆனதுனால கோல்டு ப்ரைஸ் இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப டாலர் அப்ரிஷியேட் பண்ண விட மாட்டாங்க, ஆனால் அவங்களும் வந்து யூஎஸ்ஏ வந்து டாலர் டிப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப இறங்குறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை, ஓரளவுக்கு இறங்குறதுக்கான சாத்தியக்கூறு இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ அவ்வளோக்கு லாபம் தானே. ஒரே நேரத்தில் வாங்காமல் கூட நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் திடீர்னு ஒரு 10 சவரன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2 சவரன், நான் 3 சவரனா அந்த மாதிரி பிரித்து கூட வாங்கிக்கலாம். ஒரு 3 செயின் வாங்கணும் டிஃப்ரெண்ட் சைஸ்லனா நீங்கள் ஒன்றுத்தையும் ஒரு வாரம் 10 நாள் கேப் விட்டு வாங்கிக்கலாம். திடீர்னு வாரோட சூழ்நிலைகள் குறையிற மாதிரி தெரிஞ்சால் அன்றைக்கி மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். சிதம்பரம் மதுரையிலிருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க கேள்வி சார்? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ ஹைப்ரிட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். கடந்த 2 வருஷமா அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து வித்ட்ரால் பண்ணணும் அந்த நிலுவைத் தொகையை அதிகப்படுத்துறதுக்கு? எத்தனை வருஷம் வரைக்கும் அது இருக்கும்? கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இல்லை, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹைப்ரிட் ஃபண்டில் சார் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் மேடம். அந்த கேபிட்டல் க்ரோத்துக்கு எவ்வளோ வந்து வித்ட்ரால் பிளான் பண்ணணும், வித்ட்ரா பண்ண முடியும்? 10% நான் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சரிங்க சார், நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் சார். இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்,
டேக்ஸ் இல்லாமல் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறேன் அவரோட கேள்வி அது. நம்ம 1,25,000 வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு வித்ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்து உங்களோட அப்ரிசியேஷன் எவ்வளோ போயிருந்தாலும் 1,25,000 மார்ச் 31 வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் டேக்ஸ் எதுவும் கட்ட தேவையில்லை. அதுதான் உங்களோட ஆன்சர் உங்களுக்கு. சார் இப்போ ரீசெண்ட் டேஸில் எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே துபாய் தான் சொல்லுவாங்க. ஹபிபி கம் டு துபாய், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வீடு வந்து உங்களுக்கு டேக்ஸே இல்லாமல் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும், அதை ரெண்டலுக்கு விட்டிங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜில் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. லேண்ட் ஆஃப் ஷேக்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இப்போ அந்த லேண்ட் ஆஃப் ஷேக்ஸே இப்போ ஷேக் ஆகிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யுது. என்ன தான் ப்ரொடெக்ஷன் அதுனாலுமே வந்து இந்த சூழலில் நம்ம வந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்குமா? என்ன பண்ணலாம்? இல்லை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி 2-3 கேள்விக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். கோவிடுக்கு முன்னாடி போய் அந்த பீரியடில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிட்டியில் இருந்த நிறைய இடத்துல வந்து லேண்ட் ப்ரைஸஸ்ஸு இல்லை ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ திடீர்னு பார்த்தா 2-3 வருஷத்தில் கடன்னு ரொம்ப ப்ரைஸ் ஏறிச்சு. அப்போ துபாயில் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து ரெண்டல் ஈல்டு பெட்டராக இருக்குன்னு நிறைய பேர் போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் கூட ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, எனக்கு ரொம்ப ஆஸ்திரேலியாவோட இந்த கண்ட்ரி ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் மூவ் பண்ணார். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃபுல்லாக மூவ் பண்ணியிருந்தார் அவர். ஆஸ்திரேலியாவில் சிட்டிசன்ஷிப் அவர் அங்கேயும் பிறந்து வளர்ந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இப்போ ஆஸ்திரேலியா ஒரு பெரிய கிரிக்கெட்டர் அவர் போய் எங்கள் சீட்டில் இருந்து இப்போ திடீர்னு அவருக்கே பயம் வரும், என்னடா ஆஸ்திரேலியா சேஃபு, ஆஸ்திரேலியாவோட துபாய் சேஃப்னு நினச்சி இங்கே வந்தோம், கல்ஃப் கண்ட்ரிஸ் இவ்வளோ ஷேக்காக இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். இப்போது உலகமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்போ வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதிக்காமல் இருக்காங்க, என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் பெட்டர்னும் போது அந்த அன்சர்டனிட்டி எப்பயுமே இருக்க தொடர்ந்து தான் வரப்போகுது. இது இன்னொரு 3 மாதம் 6 மாதத்தில் வேறு ஒரு ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் துபாயில் வந்து எனக்கு ரெண்டல் ஈல்டு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணால் ரெண்டல் ஈல்டு ஜாஸ்தி தானே வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்தியன் கரன்சியில் 2 கோடி ரூபாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வாங்க போனீங்கன்னா 1,80,00,000 கொடுப்பான். அப்போ உங்களுக்கு ரெண்டல் ஈல்டுனாக்கும் இன்க்ரீஸ் தாங்க. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய முதலீட்டாளர், நீங்கள் ஒரு அல்ட்ரா HNI, நீங்கள் லேண்டு இல்லை ப்ராப்பர்ட்டி துபாயில் வாங்கினா நீங்கள் கிராஜுவலாக திங்க் பண்ணலாம். இப்போ நெகோஷியேஷன் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வர்றது பார்த்தா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ராப்ளி இந்த பிரச்சனை இன்க்ரீஸ் ஆனால் அவனுக்கு சேல் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமோன்ற அந்த எண்ணத்தில் இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்கெயின் பண்ணினே இருக்கணும். பெட்டர் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எப்போ ஆஃபர் கொடுக்கணும் அப்போ போய் நீங்கள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது உங்களுக்கு. ஓகே சார், அடுத்ததாக ஜெயக்குமார் ட்ரிச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம், இப்போ எனக்கு கேள்வி வந்து முந்தைய நேயர் கேட்ட மாதிரி தான். இப்போ வந்து நம்மளுக்கு கோல்டு இது வந்து ஒரு கடந்த நாளாக குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் எதுவும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி இப்போ கோல்டு வாங்குறதுன்னா நம்ம ஆபரணம் மாதிரி வாங்குறது இதா இல்லை காயின் மாதிரி வாங்குறது நல்லதாங்கிற மாதிரி பார்த்து ஒரு இது கேட்கலாம் மேடம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இதுவும் கோல்டு ஏற்கனவே திருப்பி கோல்டு சம்மந்தம் சொல்லிட்டோம். இருந்தாலும் நீங்கள் லாங் டேர்ம்னா இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டு காயின் மாதிரியே போடுறது பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு. சார், இப்போது நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, கோல்டன் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அம்பாசமுத்திரம்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க செல்வி. வணக்கம்மா. குட் ஈவினிங் மேடம். நான் வந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து செல்வி பேசுகிறேன். நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஷேர்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சம் அமௌண்ட் இதில் பண்ணி வச்சுருக்கோம். கோல்டுலேயும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாமா ஷேர்ஸில் பண்ணலாமா, இப்போ வந்து கரெக்டாக எது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி? பர்ஃபெக்டாக இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதை பொறுத்து தான் பர்ஃபெக்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ரிஸ்க்கெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா டெஃபினட்டாக ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் எனக்கு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணுறதுக்குலாம் எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது. நான் யார்ட்டையும் காசு கொடுத்து கூட நீங்கள் ஸ்டாக் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வாங்கலாம். நான் எனக்கும் அதுவும் செலவு பண்ணுறதுக்கு நான் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் போகணும். இல்லை எனக்கு ஆள் இருக்குது, நீங்கள் ரிசர்ச் ரிப்போர்ட் வாங்கினா டெஃபினட்டாக ரிசர்ச் ரிப்போர்ட் வாங்கி அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கில் இந்த மாதிரி நேரங்களில் ஸ்டாக்ஸ் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சார், அடுத்தது அனுமதி ஹொசூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். உங்கள் கேள்வி. சார் வணக்கம் சார், என்னோட பேர் அனுமதி, ஹொசூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சார், இப்போ நாங்கள் வந்து ஒரு நடுத்தர குடும்பம் சார். ஒரு நகை மேலே வந்து இப்போ முதலீடு போடலாமா சார்? எப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற நகையை வச்சுட்டு இன்னொரு நகை வாங்கலாமா, இல்லைன்னா இனி வந்து ஏறுமா சார் நகை, இல்லை குறையுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க.
ஸோ அதான் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து கிரேஸாக இருக்கு. நகத்தோட அந்த கிரேஸ் வந்து எப்பயுமே குறைஞ்சது கிடையாது. ஏன்னா அதனால தான் உங்களுக்கே தெரியும், யூஎஸில் எவ்வளோ கோல்டு இருக்கோ அந்த கோல்டு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கீங்களோ அது ஈக்குவலாக யூஎஸில் இருக்குது. அப்படின்னா எப்பயுமே தங்கத்து மேலே இருக்க மோகம் நம்மளுக்கு எப்பயுமே குறைஞ்சதில்லை. மண்ணு பொண்ணு மேலே இருக்க மோகம் எப்பயுமே குறைஞ்சதில்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மோகம் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர். இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 சவரனில் வாங்கணும், உங்கள்கிட்ட 4 சவரன் வாங்குறதுக்கு காசு இல்லை, 1 சவரனுக்கு தான் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போய்க்கோங்க. அந்த கொஞ்சமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி அக்குமுலேட் பண்ணிடுங்க. அப்புறம் மொத்த பணம் சேர்ந்தோடனே நீங்கள் கோல்டாக வாங்கிக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் நம்பி கிருஷ்ணன் கூடுவாஞ்சேரியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். ஹலோ வணக்கம், உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லலாம். வணக்கம் வணக்கம் மேடம். நான் நம்பி கிருஷ்ணன் கூடுவாஞ்சேரி. சொல்லுங்கள். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஷேர் வந்து இப்போ பை பண்ணலாமா சார்? சார் கொஞ்சம் தெளிவா. ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஷேர் வந்து இப்போ பை பண்ணலாமா? அது லோ புக் வேல்யூல இருக்கு. ஓகே சார், லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் ஷேர்ஸை வந்து இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, லாஜிஸ்டிக் இப்போ நீங்கள் கொஞ்சம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல தேவைப்படலாம். அதனால் லாங் டேர்முக்கு லாஜிஸ்டிக் வந்து எப்பயுமே பெட்டராக இருக்கும். அதனால் வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். அடுத்ததாக பொன்னி சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ஆக்சுவலாக சாப்பிட்டு பேசலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. மேடம், நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்கேன். இப்போ 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் கண்டினியூ பண்ணுமான்னு என்னை கேட்குறாங்க. என்ன ப்ராஃபிட் இருந்தால் அதை எடுத்துக்கணும்? ஆக்சுவலாக மேரேஜ் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன், என் குழந்தையோடது. நான் இப்போ எடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணுன்ற எனக்கு புரியல. 2-3 நான் எஸ்ஐபி போட்டிருக்கேன். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம எஸ்ஐபிலாம் முதலீடு பண்ணுறோம், என்னோட இலக்குகள் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ இந்த குழந்தையோட திருமணம் பண்ண போகிறோம், அதில் 2026 இல்லை 2027 திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கிராஜுவலாக கொஞ்சம் பணம் எடுத்துறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தையோட மேரேஜுக்கு ஒரு 30 லட்சம் தேவை. நான் இப்போ எஸ்ஐபியில் ஒரு 30 லட்சம் வச்சுருக்கேன், இல்லை என்ன லாபத்தோடு சேர்த்து 40 லட்சம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம், எவ்ரி மந்த் அதுலேருந்து ஒரு 10% ஒரு 5% எடுத்துகிட்டே இருக்கிறது பெட்டர். ஏன்னா க்ளோசர் டு மேரேஜ் ஏதோ ரீசனால மார்க்கெட் இறங்குறதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப நம்ம மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லை எல்லா குடும்பத்துலேயும். அதனால் நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் வேண்டிய பணம் 30 லட்சம்னா மாதம் 3 லட்சம் வித்ட்ரா பண்ணே வந்துடுறது பெட்டரான ஆப்ஷன். அப்படி தான் ப்ராஃபிட் புக் பண்ணோம். 1 இயர்க்கு முன்னாடியிலேருந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டான விஷயங்கள். சார், சோஃபார் நமக்கு வந்த காலர்ஸ் கிட்டே இருந்த கேள்வியே வந்து கோல்டு ரிலேட்டட் தான். ஏன் அவ்வளோ கோல்டு மேலே ஒரு கிரேஸ், ஒரு அடிக்ஷன்? இது கிரேஸும் தாண்டி ஒரு அடிக்ஷனாக இருக்குது. அதுவும் இந்த வார் டைம்லலாம் வந்து இந்த ஃபார்மில் வாங்கலாமா அந்த ஃபார்மில் வாங்கலாம், கோல்டையே சுற்றி தான் வருது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அலோகேஷன்ஸ்னால் நிறைய பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து கோல்டு அந்த கோல்டை ஏன் அவ்வளோ நம்ம ஹோல்ட் பண்ணுறோம்? ரெண்டாவது ஒரு விஷயங்கள் பார்க்கணும். ரொம்ப கோல்டு வந்து சிம்பிள் டு இன்வெஸ்ட். நீங்கள் பெரிய விஷயங்கள் நாலேஜ் அதுக்கு தேவையில்லை. ஸோ சிம்பிளாக இருக்கிறது எப்பயுமே இட் வில் ஹேவ் அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். அதனால் சிம்பிளாக இருக்கிறது வந்து எப்போ வாங்கணுன்றது இல்லாமல் விட்டுட்டு வாங்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2700 பர் கிராமு அந்த மாதிரி ஒரு பீரியட்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்துலலாம் வாங்காமல் விட்டுட்டாங்க. இப்போ வந்து வாங்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் லான்ச் பண்ணாங்க, லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய பேர் லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபண்டோட கலெக்ஷன், அந்த என்எஃப்ஓ பீரியட்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர்னு, அந்த என்எஃப்ஓ பீரியட்லேயே வந்து மொத்தமாக கலெக்ட் ஆனது 12 கோடி. கோல்டுக்கு வந்து கலெக்ட் பண்ண 12 கோடி. லாஸ்ட் 1 இயரில் அந்த கோல்டு ஃபண்டோட இன்றைக்கி வேல்யூ வந்து 130 கோடி இருக்குது. அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் சீப்பாக இருந்த நேரத்தில் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண நேரத்தில் யாரும் வாங்கணும்னு ஐடியா தோணல. எல்லோரும் ஏறின அப்புறம் அது பின்னாடி போய் வாங்குறது தான். இது சின்ன முதலீட்டாளருக்கு எப்பயுமே இது ஒரு ரிஸ்க்கான விஷயங்கள். அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்கிறோம் அசட் அலோகேஷன். இப்போ நம்ம குழந்தைக்கு திருமணம் பண்ண போகிறோம். என் குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகுது. என் குழந்தைக்கு 23 வருஷத்தில் நான் மேரேஜ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஒரு 30 சவரன் வேணும்னா எவ்வளோ கிராமாக போட்டிங்க? 240 கிராம். அந்த 240 கிராமை நான் 20 வருஷத்தில் வாங்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம் வாங்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு மாதம் ஒரு கிராம் வாங்கினா 240 மாதத்தில் 20 வருஷத்தில் 30 சவரன் முடிஞ்சிடும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறினாலும் உங்களுக்கு கவலை இல்லை, இறங்கினாலும் உங்களுக்கு கவலை. உங்களோட இலக்கு 30 சவரனை அடையிறது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணே இருக்கிறவங்க யாருக்குமே பதட்டம் கிடையாது. இது இல்லாமல் டைமிங் பண்ண நினைக்கிறாங்க. மார்க்கெட் இறங்கினா ஓடிப்போய் அந்த நேரத்தில் வாங்கலாம், அந்த மாதிரி நேரத்தில் வாங்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். அட்சய தீதி அன்றைக்கி ஓடிப்போய் அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்க. அது முதல் நாள் சீப்பாக இருக்கும். அது யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க அட்சய தீதின்னு. நான்லாம் சின்ன பையனாக இருந்த போதெல்லாம் எனக்கு தெரியாது அட்சய தீதி தான் ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி வாங்குறாங்க. ஸோ அது மாதிரி மார்க்கெட்டிங் ஜிம்மிக்கை பார்த்து வாங்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைகளை பார்த்து முயற்சி பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. சார், நம்ம தொடர்ந்து தங்கத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போது தங்கமணி திருப்பத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் கேள்வி சார். வணக்கம் சார். சார், நான் ஒரு அதாவது சின்ன அடகு கடை வச்சுருக்கேன் சார். சொல்லுங்க சார். கேட்குதுங்களா?
இப்போ நாங்க ஒரு சில பணம் வருதுன்னா அதை ஷேர் மார்க்கெட்ல போடலாம்னு சொல்றாங்க. அதனுடைய வழிமுறைகள் எப்படி? அதாவது கம்ப்யூட்டர்ல செய்யறது எப்படி, இல்ல நாங்க எந்த கம்பெனி பார்த்து எப்படி வாங்குறது? அந்த ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக் தெரியல. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் அந்த ஷேர் புரோக்கரை இன்வெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் முதலீடு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது வழியாக முதலீடு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் டேரெக்டாக ஸ்டாக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போய் கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் போடுறது பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு தவறான ஸ்டாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 30-40% இறங்கிடுச்சுன்னா அப்புறம் பங்குச்சந்தை உள்ளே வராமல் போயிடுங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு 20-30 வருஷத்துக்கு பங்குச்சந்தை நல்லா இருக்குது அப்படின்ற நிறைய பரவலான ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து 2047 நோக்கி வல்லரசான ஒரு நாட்டை நோக்கி போயின்னு இருக்கோம். அப்படின்னா இந்தியன் எக்கானமி எல்லாமே பெட்டராகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டால் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் வழியாக வந்துருங்க. 1-2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேரக்ட் ஸ்டாக்ஸ் வாங்குறது பெட்டரான. எப்போது நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கினா ஒரு ஷேர் புரோக்கரை பிடிச்சி அவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணணும். அடுத்ததான் மோகன் திருப்பத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். பார்த்தராஜோ சாருக்கு வணக்கம். உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். நான் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு முன்னாடி இருந்தவர் கேட்டார். இப்படி இருந்தாலும் சார் நான் வந்து என்னோட பணத்தை வந்து ட்ரெடிஷ்னலாக பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார், ஏன்னா அது எக்கோ அடிக்குது. ஸோ உங்கள் கேள்வி கிளியரா இல்லை. தூரமாக தான் இருக்கு மேடம், தூரம் தான் இருக்கும். ஹலோ, கேட்குதுங்களா? சொல்லுங்க. எனக்கு இந்த ஃபீல்டில் மியூச்சுவல் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கொஞ்சம் கிடையாது, அனுபவம் கிடையாது. இப்போ நான் இதுக்கு போகணும் அந்த மாதிரி செய்யணும்னா நான் என்ன செய்யணும், அது கொஞ்சம் வழி சொன்னீங்க நல்லா இருக்கும் சார். ஷேர் மார்க்கெட்லலாம் அவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு? அதுக்காக நீங்கள் என்ன இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பாருங்கள். இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்கள போய் இன்வெஸ்ட் பண்ணி முதல்ல நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட. அவரை நீங்கள் யாராவது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக செக் பண்ணி அவர் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரான்னு பாருங்கள். சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி பார்த்து அவர் கரெக்டான ஆளுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு எதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இமெயிலில் இல்லை லெட்டரோ கொடுங்க, அதை பேஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். எப்போ ஒரு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஒரு லெட்டரோ இல்லை இமெயிலையோ உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்க அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் முதலீடு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் இதை நம்பியே இல்லாமல் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் வெளியில் வரணும். ஏன்னா பிகாஸ் நம்ம 10-15 வருஷம் 20 வருஷமாக பார்க்குறோம். கோல்டு இந்த லாஸ்ட் 15-20 இயர்ஸில் ரிட்டர்ன் கொடுத்துருக்க மாதிரியும் பங்குச்சந்தையும் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக பங்குச்சந்தையிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். அடுத்ததான் ஞானவேல் பொள்ளாச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் மேடம், நான் முதல்ல சர்வீஸ் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் போட்டேன். எனக்கு லாஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து நான் பேங்க்ல டெபாசிட் போனதுல ஓரளவுக்கு இன்கம் வருது. அது பேங்க்ல போடுறது டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது நல்லதா, இல்லை பழையபடி ரெண்டாவது ஷேர் மார்க்கெட்ல போடலாமா? இல்லை, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் யார் போடலன்னா எனக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு சேஃப்டி வேணும் ரிட்டர்ன் வேணால் நீங்கள் இன்னொரு வேலை பண்ணலாம். பேங்க்கில் போய் போஸ்ட் டெபாசிட் போட்டுருங்க. மாதம் வட்டி வாங்கிக்கோங்க. அந்த வட்டி எடுத்து வந்து எஸ்ஐபியாக போட்டுருங்க. அப்போது உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் இருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், இதில் கொஞ்சம் ரிட்டர்ன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8% டெபாசிட்டில் கொடுக்குறாங்கன்னா எஸ்ஐபி அதே பணம் இன்வெஸ்ட் பண்ணால் 1% 2% எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்போ மொத்தமாக ஒரு 10% ஏர்ன் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் சேஃப்டி வேணும்னா டெபாசிட்டில் போட்டுருங்க. அதுலேருந்து மாதம் வட்டியை வாங்கி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சுரேஷ் பாபு சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் மேடம், அந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் நாங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்லேயோ எல்ஐசிலேயோ டெபாசிட் பண்ணுற அந்த மெச்சூரிட்டி ஆகுதை வந்து அப்படியே ரினியூவல் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா? அந்த மாதிரி ரினியூவல் படிச்சு அது வந்து அவங்களோட வியாபார யுக்தி தான். உங்களுக்கு நீங்கள் மெச்சூரிட்டி ஆனிச்சுன்னா அந்த பணத்தை எடுத்து நீங்கள் எங்கே உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறேன் அங்கே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ எப்பயுமே வியாபார யுக்தி இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இதனால் பண்ண சொன்னால் அப்போது கேளுங்க, எதனால் இதை நான் பண்ணணும், அது பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு இலக்குக்காக வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்தையோட படிப்புக்காக நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு மெச்சூரிட்டியாக வந்துருக்குன்னா அப்போ எஜுகேஷன் தான் யூஸ் பண்ணணும். இல்லை நான் இலக்குக்கே இல்லாமல் முதல்ல அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா இப்போ கேளுங்க. அன்னையை விட உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்திருக்கும். இன்றைக்கி அதோட கொஞ்சம் நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா இந்த நேரத்தில் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ரினியூ பண்ணுமா இல்லை பங்குச்சந்தை பக்கம் திரும்பணுமா அப்படின்றத யோசிச்சு செய்யுங்க. அடுத்ததாக பூபதி ராஜா கால் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம்.
சார் நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க. அடுத்ததா செல்வகுமார் கால் பண்ணியிருக்காங்க சேலம்ல இருந்து. வணக்கம் சார். மேடம் வணக்கங்க. உங்கள் கேள்வி சார். மேடம் நம்ம கோல்டில் இப்போ முதலீடு பண்ணியிருக்கேங்க. அதாவது கோல்டு வாங்கி வச்சிருக்கேங்க. அதாவது நம்ம வாங்கினதுலேருந்து இப்போ எல்லாம் கப்பம் ரேட்லாம் படுரேட் வந்துருக்கீங்க. நான் 1,32,000 இருக்குமோ வாங்கினேங்க பவுனு. விலை ஏறுமா இல்லை அவ்வளோதான் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கோல்ட் ரேட் பற்றி கேட்குறாங்க. அதான் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா இப்போ அன்றைக்கி வாங்கினதும் நீங்கள் இறங்கியிருக்குன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. அதானே திருப்பி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். திருப்பி கோல்டை பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. திருப்பி நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கோம். நேற்று வாங்கினதோட எனக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மேரேஜ் 1 year 2 year இருக்குன்னா வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு மேரேஜோ அதுக்கு எனக்கு யூஸ் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்ததா சூரியநாராயணன் கால் பண்ணியிருக்காரு சென்னையிலேருந்து. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் ஆக்சுவலா ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு. கொஞ்சம் ஷேர்ஸ் அப்படியே வச்சிருக்கேன். நான் ட்ரேட் பண்றதே இல்லை. அது ரிலையன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நல்லா வேல்யூ போயிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் போனஸ் வருது, அப்படியே போயிட்டு இருக்கு. இது எப்படி ட்ரேட் பண்றது நல்லதா இல்ல அப்படியே நம்ம ஏன்னா இது வச்சிருக்கிறதுனால அவங்க அடிக்கடி இவங்க ஃபோன் பண்ணி அதெல்லாம் வித்துட்டு நீங்க இன்சூரன்ஸ் மாதிரி போங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. இது என்ன பண்ணலாம்? இல்லை, ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறது வேற ஒரு ரிஸ்க்கு, இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேற ஒரு ரிஸ்க். நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரிஸ்க்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிஸ்க்கை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ரோடு இருக்குது, ரோடு காலியாக இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க, 30 ஸ்பீடுக்கு மேலே போக மாட்டீங்க. அந்த போலீஸ்காரங்க இருக்கட்டும், சிக்னல் இருக்கட்டும், கவலையே இல்லை, 30லே போவீங்க. போலீஸ்காரங்க இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், சிக்னல் இருக்கட்டும், நான் 100லே போகிறேன். இவங்க நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிற ஆள். நீங்கள் போய் அந்த இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் பிடிக்காமல் விற்றுட்டு வந்துடுங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அதை பாருங்கள். நீங்கள் பங்குச்சந்தை உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக வேணும்னா அதிலே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிங்க. இன்சூரன்ஸ் பக்கம் போகணும்னு அவசியம் இல்லை. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் வந்ததில் நான் லாபத்தை எங்கேயாவது டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் போகும்போது 2 விஷயங்கள் பண்ணணும். எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வேணும். ஆவரேஜாக என்டோன்மெண்ட் மணி பேக் பாலிசி மாதிரிலாம் போனீங்கன்னா 5-6% மேலே ரிட்டர்ன் கொடுக்குறதே கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ரிட்டர்ன் போகுதுன்னா அங்கே போய் முதலீடு பண்ணுங்கள். அடுத்ததான் ஞானசேகரன் வேலூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஞானசேகரன் மேடம், வேலூர்ல இருந்து. மேடம், இப்போ லாங் டேர்ம்ல சில்ட்ரன்ஸ்க்கு லம்சமா பண்ற மாதிரி 40 to 50% ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா? 40 to 50% ரிட்டர்ன் வேணும்னு வச்சுக்கோங்க. அசல் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்னா பரவாயில்லன்னா நீங்கள் அந்த மாதிரி இதில் முதலீடு பண்ணணும். நம்ம ரிட்டர்ன்ஸ் எப்பயுமே 10-12% ரிட்டர்ன் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீமை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். 40-50 நீங்கள் 1995-96 பாருங்கள், நிறைய NBFCலாம் உங்களுக்கு காமாட்சி வேலை கொடுத்தாங்க. அது எடுத்துன்னு போகிறதுக்கு பேக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அசலே கொடுக்கல உங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு ஏதாவது 1 டைம் கிடச்சிட்டு அப்புறம் அசல் கிடைக்கலனா பரவாயில்லன்னா 40-50% பார்க்கலாம். இல்லை சில்ட்ரன்ஸ்க்குலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா 12% 13% மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் செல்வ மக்கள் திட்டம் 8.2% ரிட்டர்னில் முதலீடு பண்ணுறது பெட்டர். சார், பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நிறைய பேர் இந்த எஸ்ஐபி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவும் எஸ்ஐபின்னும் போது ஒவ்வொரு மாதமும் அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபாலோஅப்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு மினி ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் கூட வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைமில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதா? ஏன்னா யூஸ்வலாக மார்க்கெட் டிப்பில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோல்டன் ரூல். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எஸ்ஐபிசி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதா? இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா இல்லை பாஸ் பண்ணிடலாமா? இல்லை, எஸ்ஐபி நீங்கள் பார்க்குறோம். ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுற சின்ன முதலீட்டாளர்லாம் ஒரு 5,000 10,000 20,000 மேலே அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது எஸ்ஐபி. அப்போ நீங்கள் 20,000 இன்வெஸ்ட் பண்ணிங்க, 3% இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ இறங்கிருக்கும்? 60 ரூபாய் இறங்கியிருக்கும். 20,000 இன்வெஸ்ட் 60 ரூபாய் இறங்கிறதுக்கே எனக்கு மார்க்கெட்டில் பயம்னா நீங்கள் பங்குச்சந்தை பக்கமே வரக்கூடாது. மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 10-20% இறங்கணும் பயப்படுறாத இல்லை இருக்கவங்க தான் பங்குச்சந்தை பக்கமே வரணும். அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபி. சார், நிறைய பேர் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ண காசெல்லாம் வெளியில் எடுத்துருவாங்க. வேண்டாம்னா அது என்ன நடக்குதுன்னு அந்த ரிசல்ட் வரைக்குமே அவங்களுக்கு அந்த பொறுமையே இருக்கிறது கிடையாது. இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு கேபிட்டலாவது வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துடுறாங்க. இப்படி எடுக்கிறது ஒரு நல்ல ஐடியாவா இல்லை அவங்களுக்கு அந்த பொறுமை அந்த பேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுதா? என்ன பண்ணலாம்? முதலீடு பண்ணுற அன்றைக்கி முதல் நாள் தப்பு பண்ணியிருக்காங்க. ஏதாவது நம்ம சொல்கிறோம் திருப்பி எவ்வளோ முதலீடு இறங்கினா அது வரைக்கும் நான் பயப்படாமல் இருப்பேன். அந்த கேள்வி கேட்காம இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் எனக்கு வெளியில் வரணும்னு நினைப்பாங்க. நான் 10% இறங்கினாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்கு தான் நான் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பயப்படவே தேவையில்லை. இல்லை பயந்து எடுத்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, மார்க்கெட் ஏறி இறங்குது, டெய்லி 500 பாயிண்ட் 1000 பண்ணால் தயவுசெய்து பங்குச்சந்தை பக்கமே வராதிங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு போஸ்ட் ஆஃபீஸு, அங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சார், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி டைவர்சிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி டைமில்? இல்லை,
சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் எப்பயுமே நம்ம சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே நீங்கள் கடன் சார்ந்த பத்திரத்தில் எவ்வளோ இருக்கீங்க, தட் மீன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பாண்ட்ஸில் எவ்வளோ இருக்கீங்க, ஈக்விட்டி ரிலேட்டடில் எவ்வளோ இருக்கீங்க, இதை பிரித்து முதலீடு பண்ணிங்கன்னா டைவர்சிஃபைடாக. இல்லை நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணல, நான் எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் என்ன பண்ணோம், ஒரு வரலாம். இப்போ எங்களுக்கு இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு முதலீட்டாளர் வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 கோடி வச்சிருக்கிறார். அவர் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல. நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பங்குச்சந்தை பக்கம் வரது பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா இறங்கி இருக்க இந்த நேரத்தில் உங்களுக்கு பண்ணலாம். அப்போ எல்லா பணத்தையும் எடுத்து போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கிறதும் தப்பு, எல்லா பணத்தையும் எடுத்து வந்து பங்குச்சந்தையில் வைக்கிறதும் தப்பு. எல்லாத்துலேயும் டைவர்சிஃபைடாக இருக்கிறது தான் பெட்டர். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் முதலீட்டாளர் என்டர் ஆகணும்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் டு என்டர். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சாதிகள் இருக்கும். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் போனால் உங்களால் ஒன்றுமே புரியாது. அவங்க எல்லோரும் நினச்சிருப்பாங்க இந்த 2020க்கு அப்புறம் வந்த கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபண்ட் மேனேஜர்லாம் ஒன்றும் வேலையே கிடையாது, நம்ம பயங்கர இன்டெலிஜென்ட், நம்ம எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ஸ்டாக் 20% 30% போகுதுன்னு. ஸோ மார்க்கெட் பங்குச்சந்தைன்றது அப்படி கிடையாது, நிறைய பேராமீட்டர்ஸ் உள்ளடக்கி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இறங்கினா கண்டிப்பாக அது பங்குச்சந்தைனா என்னென்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கிராஜுவலாக என்டர் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்று உங்களை வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு பயம் இருந்திருக்கும். இந்த போர் சூழலையுமே வந்து நிறைய பேர் ஸ்டில் கோல்டு மேலே ஒரு லவ்வோடு இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் டைவர்சிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்னும் நோட் கிளியராக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கமிங் டு அவர் ஷோ. உங்களுக்கும் என்னுடைய நன்றி, உங்கள் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். நேயர்களே, கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.